வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியலில் அதிமுகவின் நிலை நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே இருக்கிறது என்பது பொதுவான பார்வையாக அமைந்திருக்கிறது. அதே சமயம் அந்த கட்சிக்கு தமிழ்நாடெங்கும் வலுவான உள்கட்டமைப்பு இருக்கிறது என்பதும் யாரும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. அவை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் தற்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் விஜய் கட்சி அதிமுகவை தின்று செறித்து ஒழுங்கிவிடும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும், அதிமுகவை மீண்டெழச் செய்ய வேண்டும், அதிமுக மீண்டும் பலம் பெற வேண்டும் என்பது உண்மையான அதிமுக விசுவாசிகளின், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கிய போதிலிருந்து அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிற பல மூத்தோர்களுடைய ஆசையாக இருக்கிறது. அவர்கள் அல்லும் பகலும் அது குறித்து சிந்திக்கிறார்கள், தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள், புலம்பிக் கொள்கிறார்கள். அதை தாண்டி அவர்களால் வேறு எதுவும் செய்ய இயலவில்லை. இப்பொழுது அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னலத்தை தாண்டி வேற எதையும் சிந்திக்க மறுக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி பலர் அந்த கட்சியிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் விலகி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட அவருடைய எதிரணியாக தற்போது இருந்து கொண்டிருக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள், சி வி சண்முகம் ஆகியோர் கிட்டத்தட்ட 450 பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிற குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கட்சியில் அனைவரும் வந்து சேர வேண்டும், விலகி இருப்பவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பவர்களையெல்லாம் விலக்கி கொண்டே இருக்கிறார், தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறார். இதனால்தான் அதிமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி அனைவரும் சொல்கிற குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்தே அதிமுகவில், அதுவும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவாக பிரிந்து செயல்படும் ஒரு போக்கு இருந்தது. தொடக்கத்தில் 25, 21, 22 என்று இருந்தது. படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரணியில், அதாவது குறிப்பாக எதிரணி என்று கூட சொல்ல முடியாது, அதிருப்தியில் இருப்பவர்கள் ஒரு 7, 8, 10 உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றோர் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களோடு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சில முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்ல, அது வெளிப்படையாகவே அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறிக்கை போரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம், அவர்கள் கொறடா உத்தரவை, அதாவது எடப்பாடி உத்தரவை மீறி விஜய் கட்சிக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்ததன் காரணமாக அவர்களுடைய கட்சி பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பதவிகளை அவர் திரும்ப தர வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தர மறுக்கிறார். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு செல்லக்கூடியவர்கள் என்கிற மனநிலை காரணமோ என்னவோ, அவர் அந்த சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றோருக்கு அவர்களுடைய பழைய பதவிகளை தர மறுக்கிறார். இதனால் மேற்கொண்டும் அதிமுக பலவீனமாகி கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், அதிமுக இப்பொழுது எங்கே இருக்கிறது, நாங்கள் தான் அதிமுக ஆட்சியை, அதாவது ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேச தலைப்பட்டிருக்கிறார். இப்பொழுது உண்மையில் என்னதான் நடக்கிறது, அதிமுகவில் என்னதான் நடக்கிறது, என்ன உள்ளுக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வெளிப்படையாக நமக்கு தெரிந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் வலிமையாக இருக்கிறார், அவரை எதிர்ப்பவர்கள் எல்லாம் அவரிடம் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற எடப்பாடி பழனிசாமி அணியின் ஒரு கட்டமைப்பு. இன்னொரு பக்கம் தொடர்ந்து கட்சியினரை விலக்கி கொண்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த பலவீனம் அடைந்து விட்டார். அவர் கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது பொறுப்பிலிருந்து விலகினாலோ மீண்டும் அதிமுக பலமாகிவிடும் என்பது எதிர்த்தரப்பாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இப்பொழுது கூட்டணியில் இருக்கின்ற
அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற டிடிவி தினகரன் அவர்கள் இது குறித்து எந்த கருத்தையும் சொல்வதில்லை. அவர் அடிக்கடி செய்தியாளர்களை சந்திப்பார், பல கருத்துக்களை முன்வைப்பார். இந்த உட்கட்சி விவகாரங்கள் கூட அவர் பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவரும் அமைதியாக இருக்கிறார். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்கிற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருந்த சசிகலா அவர்களும் தனியாக ஒரு கட்சி தொடங்கினார், தேர்தலில் போட்டியிட்டார். பல தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைய காரணமாக இருந்தார். இப்பொழுது அவரும் அமைதியாகவே இருக்கிறார். இப்படி எல்லோருமே அமைதியாக இருக்கிறார்கள் எனும் பொழுது இன்னொரு பக்கம் ஆளும் விஜய் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை விழுங்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு ஆட்களாக இழுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அவர்களே நம்ப முடியாத அதிசயம். அவர்கள் ஒரு 10லிருந்து 20 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு 108 தொகுதிகளில் வெற்றி என்று வந்து உடனடியாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் ஆட்சி கட்டிலும் அமர்ந்து விட்டார்கள் என்பது அவர்களுக்கே அதிசயமாகத்தான் இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தொடங்கி அதில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இப்படி நடந்து விட்டதா என்று தங்களை தாங்களே கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம், ஒரு நல்வாய்ப்பு ஒரு முறைதான் வரும், தொடர்ந்து நமக்கு வாய்த்து விடாது. எனவே அடுத்தடுத்த தேர்தல்களிலும் நாம் வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்தி ஆக வேண்டும். அதற்கு இப்பொழுது இருக்கிற தவேக கட்சி அமைப்பு மட்டும் பத்தாது. எனவே இப்பொழுது பலவீனமாக இருக்கிற அதிமுகவை கபலீகரம் செய்துவிட்டால், அதிமுகவினரை கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டால், அவர்கள் தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள், அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், மக்களோடு பழகியவர்கள், அவர்களை வைத்து நாம் இந்த வெற்றிகளை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது விஜய் கட்சியினரின் கணக்காக இருக்கிறது. அதனால்தான் தேடி தேடி அதிமுகவினரை கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புதுக்கோட்டையில் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை, அந்த பொறுப்பிலிருந்தும் விலகிவிட்டார். ஆனால் அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு அவர்தான் முதலமைச்சர் என்பது போல் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்கின்றன. அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே அமைச்சராக இருப்பவருக்கும், அமைச்சராக பர்வேஸ் என்பவர் இருக்கிறார், அவருக்கும் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்தது, முன்பகையெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி பர்வேஸ் அவர்களை சமரசம் செய்து கட்சிக்குள் போன விஜயபாஸ்கர் போன கொஞ்ச நாட்களிலேயே தன்னுடைய நிலையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு புதுக்கோட்டை என்றால் புதுக்கோட்டை தவேக, புதுக்கோட்டையில் விஜய் கட்சி என்றால் அது விஜயபாஸ்கர் தான் என்கிற அடையாளத்தை அதற்குள் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அதாவது தொடக்கத்திலிருந்து தவேகாவில் இருந்தவர்கள் எல்லாம் பின்னுக்கு போய் திடீரென்று அதிமுகவில் இருந்து அங்கே போய் சேர்ந்த விஜயபாஸ்கர் முன்னணிக்கு வந்திருக்கிறார் எனும் பொழுது, அந்த அடுத்து நடக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்களை தேர்வு செய்வதில் விஜயபாஸ்கர்களுடைய பங்கு முதன்மையானதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த வெற்றிக்காக இன்னும் கூடுதலாக உழைப்பார். ஏற்கனவே அவருக்கு அந்த மாவட்டம் நன்கு பரிச்சயம் என்பதால் அவரை வைத்துக்கொண்டு அந்த மாவட்டத்தை வெற்றி கண்டு விடலாம் என்பது விஜய் கட்சியினரின் கணக்கு. இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக கணக்கு போட்டு அவர்கள் ஆட்களை தூக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆட்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கவர்ச்சிகரமான ஆசைகளை கொடுத்து, திட்டங்களை சொல்லி அதிமுகவினரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிற செய்தி. இப்பொழுது இந்த நிலையில்தான் அதிமுகவில் என்ன நடக்கிறது என்று விசாரித்து பார்த்தால், அதிமுக எல்லோரும் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருடன் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படலாம் என்கிற மனநிலைக்கு அவரும் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படையாக அவர் நான் தான் எல்லாம், நான் சொல்வதுதான் சட்டம் என்று நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவர் இந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக இப்படி ஒரு சமரசத்திற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது.
இன்றைக்கு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியுடன் முரண்பட்டு நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக வருவதற்கும், அவர் முதலமைச்சராக 4 ஆண்டுகள் நீடிப்பதற்கும், எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டுகள் இருந்ததற்கும் மிக உறுதுணையாக நாம் இருந்தோம். நமக்கான அங்கீகாரத்தை இவர் தரவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சி.வி. சண்முகம் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கு இரவெல்லாம் பேசினார் என்று சொன்னார்கள். காலையில் எழுந்தால் அவர் அதிமுக கூட்டணி என்ற அறிவிப்பு வந்துவிடும் என்று இரவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். காலையில் பார்த்தால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரதமர் மோடியுடன் ஒரு மேடையில் அமர்ந்து பாஜக கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள். அதற்கு காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் நான் தான் பேச வேண்டும், சி.வி. சண்முகம் என்ன பேசுவது என்கிற ஈகோ காரணமாக, தன்முனைப்பு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அதேபோல் கோவை ஈசா மையத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களும் பிரேமலதா அவர்களும் உரையாடினார்கள் என்பது நாம் காட்சியாக பார்த்த செய்தி. அதற்கு பின்னால் அந்த அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்து சென்னை வந்தவுடன் எல்லாம் இறுதி செய்து கொள்ளலாம் என்று எஸ்பி வேலுமணி தரப்பில் உறுதி சொல்லப்பட்டதாகவும், அதை நம்பி பிரேமலதா அவர்கள் சென்னை வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து நேர்மறையான ஒரு அறிவிப்பு எதுவும், குறியீடு, சமிக்ஞை எதுவும் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கும் நான் தான் பேச வேண்டும், வேலுமணி என்ன பேசுவது என்கிற எடப்பாடி அவர்களின் மனநிலை தான் காரணம் என்பது அப்பொழுதே சொன்ன குற்றச்சாட்டு இன்றைக்கு எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருடைய கூட்டறிக்கையில் அவையெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது வெளிப்படையாக நான் பேசினேன், அவர் மறுத்துவிட்டார் என்று சொல்லாமல், நமது கூட்டணிக்கு பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் வருவதையெல்லாம் எடப்பாடி அவர்கள் தான் தடுத்து விட்டார், கெடுத்து விட்டார் என்றே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் எல்லோருமே ஒரு அங்கீகாரம், தான் செய்கிற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை கொடுக்கவில்லை என்றால் நாம் தொடர்ந்து கட்சியை வலிமையாக நடத்த முடியாது என்கிற மனநிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்திருக்கிறது. எனவே அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வோம் என்கிற முயற்சியில் அவர் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது. இப்பொழுதுதான் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இதற்குள் இருக்கிறது. சசிகலா அவர்கள் கட்சிக்குள் திரும்ப வந்தால் அவர் முதன்மையான இடத்தில்தான் இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனெனில் அப்படித்தான் இருந்தவர். அவர் ஜெயலலிதா அவர்களுடனேயே சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்தவர். பல விஷயங்கள், அதாவது கூட்டணியிலிருந்து, ஆட்சி அதிகாரத்திலிருந்து, அமைச்சர்கள் பொறுப்பு, அதிகாரிகள் மாற்றம் என பல விஷயங்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட சசிகலா அவர்களுக்கு தெரியும் என்பதுதான் அரசியல் புரிந்தவர்கள், ஆட்சி அதிகாரம் அன்றைக்கு அதை கவனித்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பல நேரங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எல்லாம் சசிகலா அவர்கள் தான் முன்னின்று நடத்தி அனைவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தார். தொகுதி பங்கீடு உட்பட, யார் வேட்பாளர் என்பது உட்பட பல விஷயங்களை அவர் தீர்மானித்தவர். ஆட்சி அதிகாரத்திலும் அதையே அவர் கடைபிடித்து வந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு உற்ற துணையாக, உறுதுணையாக அவர் இருந்து வந்தார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. மற்றவர்களை விட இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும், வேலுமணி அவர்களும், சி.வி. சண்முகம் அவர்களும் அதை இன்னும் சிறப்பாகவே அறிவார்கள். அவர்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. அதேபோல் டிடிவி தினகரன் அவர்களும், இவர்கள் எல்லாம் இப்பொழுது அவர் இந்த கட்சிக்குள் வந்தால் அவருக்கு முதன்மை பங்கு இருக்கும். அவரை பொதுச் செயலாளர் என்று ஆக்கிவிட்டால் எல்லா அதிகாரமும் அவருக்கு போய்விடும், நமக்கு ஒன்றும் இருக்காது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு நாள் தயக்கத்துக்குமே ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னார்கள். இப்பொழுது அதில் கூட ஏதாவது மாற்றம் செய்து கொள்ளலாம், என்ன செய்யலாம் என்பது பேசலாம் என்கிற இடத்துக்கு எடப்பாடி அவர்கள் வந்திருந்தாலும் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக சசிகலா அவர்கள் இப்பொழுது கட்சிக்குள் வந்து ஒரு பொறுப்பிற்கு வருவதை விரும்பாதவர் டிடிவி தினகரன் என்று சொல்கிறார்கள். என்னங்க டிடிவி தினகரன் சித்திம்பாரு, அவரை போய் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே என்னன்னு நம்ம விசாரித்தா உண்மைதான்.
அவர் திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற போது டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்பொழுதே சசிகலா அவர்கள் நமது குடும்பத்திலிருந்து யாரும் தேர்தலுக்கு வெளிப்படையாக வர வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை கேட்காமல் டிடிவி அவர்கள் அப்பொழுது தேர்தலில் போட்டியிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும், அதாவது ஆர்கே நகரில் போட்டியிட்டது உட்பட ஒவ்வொரு விஷயமாக சசிகலா அவர்கள் சொல்வதை கேட்காமல் டிடிவி அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட தொடங்கினார் என்பது அவர்கள் இருவருக்குமான கருத்து வேறுபாடு அதிகரிக்க காரணமாக இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதாவது இதெல்லாம் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்தபோதே. ஆனாலும் அந்த கருத்து வேறுபாடுகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வரும்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே வியக்கும் வண்ணம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து அவரை பெரிய அளவில் வரவேற்று அழைத்து வந்தார் டிடிவி தினகரன் அவர்கள். அதன் பின் இருவரும் இணைந்து வேகமாக செயல்படுவார்கள் என்று பார்த்தால் அப்பொழுது அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் ஆரம்பித்திருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுவார், அதற்காக பேசுவார் என்று எதிர்பார்த்திருக்கார். ஆனால் சசிகலா அவர்கள் அதிமுக தான் நமது கட்சி, அந்த கட்சியை நாம் மீட்டெடுக்க வேண்டும், நாம் அதில்தான் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அப்பொழுதே சொன்னது டிடிவி தினகரன் அவர்களுக்கு உவப்பாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இருந்தே திரும்ப திரும்ப அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது சசிகலாவின் எண்ணம். அதிமுகவை ஒருங்கிணைத்து நாம் திரும்ப அதிமுகவுக்குள் போனால், ஏற்கனவே சசிகலா அவர்கள், அதன் பிறகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள், அதன் பிறகு அந்த கட்சிக்குள் இருந்த முக்கியஸ்தர்கள் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் போன்றோர் ஆகிய வரிசையில் நாமும் இருக்க வேண்டும் என்பது டிடிவி தினகரனுடைய நிலை என்று சொல்லப்படுகிறது. அதனால் அந்த இடத்தில் அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு மதிப்போடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய பேச்சுகளுக்கும் நேர்காணல்களுக்கும் மக்களிடத்திலே ஒரு வரவேற்பு இருக்கிறது. அவரும் ஒரு நட்சத்திர தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் முதலிடத்தில் அமமுக என்று இருக்கும் பொழுது அவர் முதலிடத்தில் இருப்பார். அதிமுகவில் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றால் அவர் 4வது 5வது இடத்தில் இருந்தாக வேண்டும் என்பது அவர் மனதுக்கு ஒப்பாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம குடும்பத்தில் நான் தான் இருக்கனே, நான் தான் இப்போ ஒரு கட்சி நடத்தி எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இப்போ நீங்கள் இவ்வளவு காலம் பாடுபட்டுட்டீங்க, கட்சியை காப்பாற்றுனீங்க, எங்கள் குடும்பம் எல்லாரையும் உருவாக்குனீங்க, எல்லாம் சரி, உங்களுக்கும் ஓய்வு தேவை, வயசும் ஆகிறது, இனியும் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து ஊராக சுற்றி கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று இல்லை, நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள், அமைதியாக இருங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்பது டிடிவி தினகரனின் கருத்தாக இருந்திருக்கிறது. அது சசிகலா அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் உட்பட யாருக்கும் ஒப்பாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இது வெளியில் தெரியாமல் அவர்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்திருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு கடும் நெருக்கடி ஏற்பட்டு திரும்ப திரும்ப அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று வரும் பொழுது இது தொடர்பாக சசிகலா அவர்களே ஒரு பேட்டி கொடுத்தார். இதுவரைக்கும் நான் என்று சொல்லிக் கொண்டவரிடத்திலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அதனால் இந்த முறை எல்லாம் சரியாக வரும் என்று ஒரு பேட்டி கொடுத்தார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்து விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென அதுவும் போய் எல்லாம் அமைதியாகிவிட்டது. அதற்கு காரணம், இந்த முறை டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் கட்சிக்குள் வருவதை விரும்பவில்லை என்கிற அடிப்படை தான் காரணமாக இருந்திருக்கிறது என்கிற அதிர்ச்சி செய்தி கிடைக்கிறது. இதனால்தான் இந்த முறையும் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு என்பது, அதாவது இவர்கள் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் ஆகியோர் சொல்கிறார்கள் அல்லவா, சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் ஆகியோர் உட்பட இப்பொழுது இங்கிருந்து பிரிந்து சென்று தாவேகாவில் சேர்ந்தவர்களையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கோரிக்கை வைத்து கடிதமெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இணைப்புக்கு ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி அவர்கள் இணங்கி வந்தாலும் சசிகலா அவர்கள்
வரக்கூடாது, சசிகலா அவர்கள் வந்தால் நாம் மீண்டும் பின்னால் போய்விடுவோம் என்று டிடிவி தினகரன் நினைப்பதால் அது நடக்காமல் ஏதாவது ஒரு வகையில் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்கிற தகவல் அதிமுகவின் மிக மேல்மட்டத்தில் உலவி கொண்டிருக்கிறது. இதற்கும் கூட சசிகலா அவர்கள் ஒரு விடை இருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே செவிவழி செய்திகள் தான். எதற்கும் நாம் ஆதாரம் கேட்டால் கொடுப்பதற்கு முடியாது. அரசியலில் மட்டுமல்ல, திரைப்படத்தில் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் பல இடங்களில் இப்படித்தான் பல உண்மைகள் ஆதாரமாக காட்ட முடியாமல் நாம் செவி வழியாக கேள்விப்பட்டு அதைத்தான் மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதற்கும் திருமதி சசிகலா அவர்கள், நான் அதிமுகவில் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும், நீங்கள் அனைவரும் உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள், இந்த தேர்தலிலேயே வெற்றி பெற்று எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்றுதான் நினைத்தீர்கள். ஆனால் உண்மை என்ன நடந்தது என்று தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். அதனால் மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் அதிமுக மிக வலிமையாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். இல்லையெனில் அதிமுக தொண்டர்கள் கூட அதிமுகவை நம்ப மாட்டார்கள். இந்த முறை விஜய் கட்சிக்கு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களே வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்திகள்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தொண்டர்களே அதை வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். அதிலிருந்து மாற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள், இனிமேல் அதிமுக பழைய இடத்துக்கு பழைய தெம்புக்கு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையை முதலில் தொண்டர்கள் வசம் ஏற்படுத்த வேண்டும் என்பது சசிகலாவினுடைய நோக்கம், கோரிக்கை, செயல்பாடாக இருக்கிறது. அதனால் சசிகலா அவர்கள், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் உறுப்பினராக மட்டும் இருந்து கொள்கிறேன், கட்சியை நீங்களே நடத்துங்கள், ஆனால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய நோக்கம் என்று இப்பொழுது சொல்லியிருப்பதாகவும் ஒரு தகவல் உலவிக் கொண்டிருக்கிறது. அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கிவிட்டாலும் அவருடைய சிந்தனையெல்லாம் அதிமுகவில் இருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றிருக்கிறது. அதிமுக மீண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இப்பொழுது எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டு விலகி வருகிறார் எனும் பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறார் என்கிற அதிர்ச்சி செய்தி வருகிறது. அதற்கும் ஒரு சமாதானமாக, சமரசமாக திருமதி சசிகலா அவர்கள், நான் வெறுமனே உறுப்பினராக மட்டும் இருந்து கொள்கிறேன், அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள், நீங்களே கட்சியை நடத்துங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எப்படி இந்த விஷயங்கள் மறைமுகமாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக இன்னும் கொஞ்ச நாட்களில் வெளியே வரலாம். நீங்கள் என்னுடைய பேச்சுகளை, என்னுடைய காணொளிகளை கவனித்திருந்தால் நான் சொல்கிற விஷயங்கள் சில மாதங்களுக்கு பிறகு, சில வாரங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு என்று அது அப்படியே உண்மையாகி கொண்டிருப்பதை பல விஷயங்களில் நீங்கள் காணலாம். அதுபோல் இதுவும் ஒரு நாள் வரும். அன்றைக்கு பாமகவையும் தேமுதிகவையும் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி மறுத்துவிட்டார் என்று நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயங்களை இன்றைக்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கடிதம் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு விஷயமாக வரும். இதுவும் இன்றைக்கு மீண்டும் அதிமுக ஒருங்கிணைவதில் எடப்பாடி இறங்கி வந்த நேரத்திலும் டிடிவி தினகரன் அவருடைய ஒரு நிர்பந்தத்தால், ஒரு நிபந்தனையால் அது தடைபட்டிருக்கிறது, தள்ளி போகிறது. அது தொடர்பாக அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இப்பொழுது உலவி கொண்டிருக்கிறது. இதற்கும் சசிகலா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பதாகவும் ஒரு தகவல் உலவுகிறது. இவையெல்லாம் இன்னும் சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதங்களிலோ வெளிவரலாம். ஆனால் அதற்கு முன்பாக ஐயர் வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது என்பது போல் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த ஒருங்கிணைப்பு நடந்துவிட்டால் இந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே விஜய் கட்சிக்கு ஒன்றும் செல்வாக்கில்லை என்பதை மக்கள் மத்தியில் நிரூபித்து விடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டால் அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்களில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி நீங்கள் கனவு கூட காண முடியாது என்பதுதான் யதார்த்தம். இதை உணர்ந்து அதிமுகவினர் அனைவரும், எடப்பாடி அவர்களும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, சி.வி. சண்முகம் அவர்களும் சரி, டிடிவி அவர்களும் சரி, அனைவரும் சிந்தித்து அதிமுகவை வலிமையை ஒருங்கிணைந்து நின்று ஒரே கட்சியாக நின்று உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் பலம் பெற்றால்தான் தாவேகா பலவீனமாகும். நீங்கள் பலவீனமாக தாவேகா பலமாகி கொண்டே போகும்.
அவர்கள் அது கடைசியாக திமுக வர்சஸ் தாவேகா என்று போய் முடியும். அதிமுக இல்லாமல் போகக்கூடிய ஒரு பேராபத்து நிலவி கொண்டிருக்கிறது. அதை தவிர்க்க அனைத்து அதிமுகவினரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது அதிமுக மூத்த தொண்டர்களின் தீராத விருப்பம், ஆசை, வேட்கை எல்லாமாக இருக்கிறது. தலைவர்கள் உணர வேண்டும், உணர்ந்து அந்த நிலையை எட்ட வேண்டும், அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது நாம் உரையாடிய பல அதிமுக தொண்டர்களின் விருப்பம். அதை இந்த காணொளி வாயிலாக அதிமுக தலைவர்களுக்கு முன்வைக்கிறேன். அனைவரும் ஒருங்கிணையுங்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக இணையுங்கள். உள்ளாட்சி தேர்தலில் அதன் பலனை அனுபவிப்பீர்கள் என்பது நிதர்சனம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.